ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்து அதை ஆங்கிலத்தில் எழுத கற்றுக்க போகிறோம்னா, நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது கடைக்காரர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. என்ன சென்டென்ஸுங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது? நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது கடைக்காரர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் லெசன் தான் நான் உங்களுக்கு போடுவேன். சரி, போகலாங்களா? ஸ்டெப் 1. வழக்கம் போல் வாக்கியத்தில் தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்கிறது தான் வெர்புங்க. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு 2 கேள்வி கேட்கணும். அதுக்கு வர பதில் தான் சப்ஜெக்ட்டு. கேளுங்க. எது எரிச்சலை உண்டாக்கியது? நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது. எது எரிச்சலை உண்டாக்கியது? நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது. அதான் எரிச்சலை உண்டாக்கியது. அப்போ அந்த நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது, இது ஃபுல்லாக சப்ஜெக்ட்டுங்க. அந்த சப்ஜெக்டை இப்போ ஆங்கிலத்தில் எழுதுகிறோம். எப்படி எழுதுவீங்க? அப்படியே கடைசிலேருந்து வாங்க. நிறுத்தியது, அது டு ஹேவ் ப்ளஸ் V3 அந்த ஃபார்மெட்டுக்கு அது நிறுத்துதுன்ற வெர்பை அந்த நிறுத்தியதை எழுதணும். எப்படி எழுதுவீங்க? டு ஹேவ் கார் நிறுத்துறதுக்கு பார்க்குடுங்க. டு ஹேவ் பார்க்குடுன்னு வருங்க. நிறுத்தியதுக்கு என்னென்ன வருங்க? டு ஹேவ் பார்க்குடு. எதை நிறுத்தியது? டு ஹேவ் பார்க்குன்னு எழுதிட்டு உடனே இது ஒரு வெர்பிலேருந்து வந்ததுனால இந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்வியெல்லாம் கேட்கணுங்க. அது நம்ம சேனலில் ஒரு 150 வீடியோக்கு மேலே போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்வியெல்லாம் எது என்னென்ன கேட்கணுன்னு போட்டிருக்குறேங்க. அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் போனாங்களா? சரி, இப்போது இந்த டு ஹேவ் பார்க்குடுன்றது ஒரு வெர்பு தாங்க. அதை பார்த்து எதை நிறுத்தியது? த கார். அப்போ த காரை போட்டுக்கிறீங்க. டு ஹேவ் பார்க்குடு த கார்னு வருது. எங்கேயும் நிறுத்தியது? இன் த மிடில் ஆஃப் த கன்ஜஸ்டட் ரோட்ஸ். எங்கேயும் நிறுத்தியது? இன் த மிடில் ஆஃப் ஏ கன்ஜஸ்டட் ரோட்ஸ். கன்ஜஸ்டட் ரோட்ஸ்னால் நெரிசலான சாலைகள். அப்போது இப்போ சப்ஜெக்ட் எப்படி வருதுங்க நம்மளுக்கு? டு ஹேவ் பார்க்டு த கார் இன் த மிடில் ஆஃப் ஏ கன்ஜஸ்டட் ரோட்ஸ் அப்படின்ற வரைக்கும் சப்ஜெக்டாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்போ இது சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிக்கணும் ஆங்கிலத்தில். அதை சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பை போடணும். வெர்பு எதுங்க இதில்? எரிச்சலை உண்டாக்கியது. எரிச்சலை உண்டாக்குறதுக்கு இரிட்டேட், அதனுடைய பாஸ்ட் டென்ஸுங்க இரிட்டேட்டட். உண்டாக்கியதுன்னு தான் வந்துடுது இல்லைங்களா? எரிச்சலை உண்டாக்குறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் இரிட்டேட்டு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் இரிட்டேட்டட். அதான் போட்டுக்கிறேங்க. இப்போ எப்படி வருங்க சென்டென்ஸு? சப்ஜெக்ட் வெர்பு போட்டு வெர்பு எழுதுறது எப்படி வரும்? இந்த டு ஹேவ் பார்க்டு த கார் இன் த மிடில் ஆஃப் ஏ கன்ஜஸ்டட் ரோட்ஸ் இரிட்டேட்டட்னு வருங்க. இப்போ ஃபைனலாக மீதி என்ன இருக்குதுங்க அந்த தமிழ் வாக்கியத்தில்? கடைக்காரர்களுக்கு. அதை டு த ஷாப்கீப்பர்ஸ்ட்டு வெர்பு கடத்தி எழுதிடுறீங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி வருங்க? டு ஹேவ் பார்க்டு த கார் இன் த மிடில் ஆஃப் ஏ கன்ஜஸ்டட் ரோட்ஸ் இரிட்டேட்டட் டு த ஷாப்கீப்பர்ஸ். நெரிசலான சாலையின் நடுவில் காரை நிறுத்தியது கடைக்காரர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. அப்படின்றத நீங்கள் தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் எப்படி எழுதுவீங்க? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி ஃபைனலாக வருது பாருங்கள். டு ஹேவ் பார்க்டு த கார் இன் த மிடில் ஆஃப் ஏ கன்ஜஸ்டட் ரோட்ஸ் இரிட்டேட்டட் டு த ஷாப்கீப்பர்ஸ்னு வருங்க. இப்போ புரிஞ்சில்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு? இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் எழுத ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, போகலாங்களா? நன்றி.